தேடி கண்டுபிடிக்கிறேன். எங்க போச்சு? வா. ராத்திரி முழுக்க வெளியே இருந்திருப்ப, ரொம்ப பசிக்குமே. இந்தா. வேணாமா? இதை சாப்பிட. இதுவும் வேணாமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சீத்தாப்பழம் சாப்பிட. இதான் எல்லாருக்கும் பிடிக்குமே. இதையாவது சாப்பிடு. இதுவும் வேணாமா? உளவாளியா? சந்திரகாந்தாவை என்ன விட அதிகமா உளவு பக்கம் யாரால முடியும் ராணி? சம்பா, உன்னுடைய மாய வேலையெல்லாம் எடுபடாது. அந்த மீனவ பெண் உன்கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டா. நீ ஏன் ஆளுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? அவ மனசை திறந்து எல்லா உண்மையும் சொல்ற மாதிரி ஒரு ஆள் வேணும். என்ன பத்தி அவ என்ன நினைக்கிறான்னு எல்லாம் தெரியணும். ராணியம்மா, நீங்க ரொம்ப பெரிய மந்திரவாதி. ஒரு சாதாரண மீன்காரிய பார்த்து பயந்து போய் ஒற்றர்கள வைக்கணுமா என்ன? யானை இழைச்சதுன்னா எறும்பெல்லாம் அறிவுரை சொல்லுமா? உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புரியுதா? போ, நல்ல ஒற்றனை ஒருத்தனை கண்டுபிடி. சரி ராணியம்மா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க. வீரா கிட்ட கூட இத பத்தி நான் சொல்ல மாட்டேன். என்ன ஆச்சு? ஏதாவது பேசு. நீ சொல்லு. உனக்கு ராத்திரி எப்படி போச்சு? என்ன ரொம்ப காதலிக்கிறல? உன்னுடைய காதல் என்ன சுத்தி காடு முழுக்க இருந்துச்சு. உண்மையை சொல்லவா? ராத்திரி எனக்கு தூக்கமே வரல. ஆமா, அவ வந்திருந்தா. கனவுல நீ வந்த. சம்பா வந்ததை என் நினைவுகள்னு சொல்றியா? நடந்து முடிஞ்ச ராத்திரிய மறந்து போயிட. அப்புறம் ஒரு இளவரசி மாதிரி தயாராக அம்மா தர்பாருக்கு வர சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட. எனக்கு பசிக்கல. சடங்குலயே வயிறு நிறைஞ்சிருச்சு. ஏதாவது சொன்னீங்க? பசிக்கல. காட்டுல பழம் சாப்பிட்டேன். என்ன பழம்னு தெரியல, ஆனா வயிறு நிறைஞ்சிருச்சு. ரொம்ப விசித்திரமான பழம். பார்க்கவும் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனா அதோட குணமே வேற. அதுதான் விஜயநகர மண்ணோட மகிமை. ரொம்ப சக்தி வாய்ந்த மண். சரி, அதெல்லாம் விடு. நீ தயாராரு, நாம கிளம்பணும். புரிஞ்சுதா? பாட்டு பாடுவேன், பாத்திரம் கழுவேன், சமையல் பண்ணுவேன், நடனம் ஆடுவேன், எல்லாமே நான் பண்ணுவேன். செஞ்சு காட்டவா? தா தையா தையா தைய தை, தா தையா தையா தைய தை, தா தையா. வீராவோட மிகச்சிறந்த மாயாவி நான். இன்னைக்கு அந்த ராணிக்காக இவளுங்க பண்ற கூத்தையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இவ காலை உடைச்சிடலான்னு ஆத்திரமா வருது. போது நிறுத்த. நீ ஆரம்பிக்கலாம். சத்தாக்ஷி, அரண்மனையில பணியாளர்களுக்கு ஏதோ போட்டி நினைக்கிறேன். அப்படியா? நானும் சமையல் பண்ணுவேன், பாத்திரம் கழுவுவேன், உங்க கைய பிடிச்சு விடுவேன், உங்க காலை பிடிச்சிடுவேன், உங்க முடிய இல்ல உங்க தலைய கூட பிடிச்சு விடுவேன்னு சொல்ல வந்தேன். நான் வேணா பிடிச்சு கட்டவா? அதாவது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒன்னும் நல்ல வாய்ப்பு இல்ல. நமக்கு நாமே கேடு வச்சுக்கிறோம். அங்க யாருன்னு பாத்தியா? இவளுங்க 2 பேரும் வீராவை தேடி விஜயநகருக்கே வந்துட்டாங்களா? நில்லுங்க, நில்லுங்கன்னு சொன்ன. என்னாச்சு? அவ எங்க? அவளுக்காக ராத்திரி பூரா தவிச்ச. அவ வந்துட்டு இருக்கா. அம்மா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அவ நம்ம அரண்மனையில 2 வாரம் தான் இருக்க போறா. அவ நம்ம எதிரி. அவளை எதுக்கு தர்பாருக்கு வர சொன்னீங்க? மக்களுக்காக. நீ அவளை கல்யாணம் பண்ணி அழைச்சுக்கிட்டு வந்திருக்க. மக்கள் அவளை விஜயநகர இளவரசியா பாக்குறாங்க. அன்ப வெல்ல யாராலையும் எதாலையும் முடியாது.
அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அன்ப அன்பால வெல்லணும். உனக்கு தான் அது நல்லா தெரியுமே. அப்படி நான் செய்யலனா அவளுடைய காதல் அவ செத்ததுக்கு அப்புறம் ஒன்ன விடாது. நீ மனசு உடைஞ்சி போனா என்னால தாங்க முடியாது. இன்னைக்கு இந்த தர்பார்ல உனக்கும் அக்னி பரீட்சை தான் வீரா. அந்த மீனவ பெண் உன் மனைவியை நீ அலற விடணும். நானா? என்ன அதிர்ச்சி? காதல் அதிகமாயிடுச்சா இல்ல அம்மா மேல அன்பு குறைஞ்சிருச்சு? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இப்படி செஞ்சு செஞ்சு நான் சோர்ந்து போயிட்டேன். எனக்கு என் வாழ்க்கை திரும்ப வேணும். நான் முதல்ல வாழ்ந்த வாழ்க்கை. இதுல இருக்கிற கேள்விகளை தான் நீ தர்பார்ல அந்த மீனவ பெண் கிட்ட கேட்கணும். சந்திரகாந்தா வந்துட்டாமா? போலாமா? எனக்கு எதுவுமே தெரியல. யார் நீங்க? எனக்கு கண்ணு தெரியல. இப்படி கோமாளித்தனமா பண்றத முதல்ல நிறுத்துங்க, இல்லனா கொன்னுடுவேன். போங்க, கிளம்புங்க வேலைக்கு. என்ன வேலை? இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் என்னோட உளவாளிகள். இந்த நிமிஷத்துல இருந்து சந்திரகாந்தாவை நீங்க கண்காணிக்கணும். அவ அப்பப்ப என்ன செய்யறாங்கிறத நீங்க வந்து சொல்லணும். என்னது? பணிப்பெண்ணா? இல்ல இல்ல இல்ல, எங்களால முடியாது. இந்த விஜயநகரத்துல வீராவை நெருங்க முடியாதான்னு பொண்ணுங்க தவிக்கிறாங்க. ஆனா சந்திரகாந்தாவை கண்காணிச்சுக்கிட்டே வீரோட நெருக்கமா இருக்கலாம். நாங்க காதலுக்காக உங்களுக்கு பணிப்பெண்ணா இருக்கோம். போது கோமாளித்தனத்தை நிறுத்துங்க. அந்த மீனவ பொண்ணு கிட்ட போகும்போது உங்களோட இந்த உடை அப்புறம் நடை குரலை கூட மாத்தி ஆகணும். உங்க முகத்தை மாத்த முடியலன்னா தயவு செஞ்சு உங்க முகத்தை துணியால மறைச்சுக்கிட்டு போங்க. அது சரி. அப்புறம் ஒருவேளை நீங்க 2 பேரும் என்னை ஏமாத்துற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்க 2 பேரோட தலையையும் தனியா வெட்டி எடுத்துருவேன். சரி சரி சரி, கிளம்புங்க, வேலையை ஆரம்பிங்க. இப்ப சொன்ன வேலைய செஞ்சு முடிக்க சரியான ஆளுங்க கிடைச்சாச்சு. இவளுங்க 2 பேரும் வீரா மேல பைத்தியமா இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்க சந்திரகாந்தாவை வீர் பக்கமே நெருங்க விட மாட்டாங்க. அதையும் மீறி சந்திரகாந்தா நெருங்குனா இவளுங்க 2 பேரும் கண்டிப்பா என்கிட்ட வந்து தகவலை சொல்லுவாளுங்க. இளவரசர் வீரேந்திர சிங், ராணி ஐராவதி. இளவரசர் வீரேந்திர சிங், ராணி ஐராவதி. இளவரசர் வீரேந்திர சிங், ராணி ஐராவதி. இது விஜயநகரம், மாய உலகின் தலை சிறந்த மாய நகரம். இங்க யாருக்கு மாய சக்தி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க கோஷம் எழ செய்யும். சக்தி இருக்கிறவன் மட்டும்தான் நாட்டை ஆளுவான். இந்த நாட்டோட அரிய சிம்மாசனம் எல்லாருக்குமே சுலபமா கிடைச்சிடாது. அது அடைஞ்சாகணும். இன்னைக்கு அது உன்கிட்ட இல்ல. இன்னைக்கு இந்த தர்பார்ல நீ அதை நிரூபிச்சாகணும். அதுதான் இன்னைக்கு சடங்கு. இந்த தராசுல ஒரு தட்டுல தங்கம் இருக்கு, இன்னொரு தட்டுல நீ உட்காரு. இங்க இருக்கிறவங்க சிலர் உன்னை கேள்வி கேட்பாங்க. சரியான பதில் சொன்னா தங்கம் அதிகமாகும், தப்பான பதில் சொன்னா தங்கம் குறைஞ்சிடும். மிச்சம் இருக்கிற தங்கங்கள் மக்களை போய் சேரும். ஒருவேளை தங்கம் கடைசியில முழுசா காலி ஆயிடுச்சுன்னா நம்ம குடிமக்களுக்கு 2 தண்டனைகள். 1, தங்கம் யாருக்கும் கிடைக்காது. 2, இன்னையில இருந்து குடிமக்கள் அதிகமாக வரி செலுத்தணும். ஆனா இது என்ன சடங்கு? நான் தப்பான பதில் சொன்னா எனக்கு தண்டனை கொடுங்க.